நமச்சிவாய். அன்பு பக்தர்களே, சனி பகவான் வக்ரம். இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தான் ஆயுள்காரகன், தொழில்காரகன், இன்னும் சொல்ல போனால் கர்மகாரகன். ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனி தான் காரணமாக இருக்கார். தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர். அதே போல் ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறான்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார். அப்போது எதுக்கு எடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நன்மையா சனி பகவான், தீமையா சனி பகவான். அப்படி என்னதான் சனி பகவான்கிட்ட இருக்கு அப்படின்னாக்கா, இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு. பிரபஞ்சம் எப்படி சுற்றணும், என்னைக்கு எந்த இடத்துல நிற்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், என்னைக்கு எண்டு, இதெல்லாம் அந்த தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில். ஏழைகள் பணக்காரனாவதும், பணக்காரன் பிச்சைக்காரனாவதும், தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும், நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மென்மேலும் வளர்ந்து போகிறதையும் பார்த்துருக்குறோம். இல்லை இதுன்னு ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழாக மாறுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சில குடும்பங்களில் அப்பா இருப்பார், அப்பா ஒரு திடீர்னு ஒரு மிடில் ஏஜில் இறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் பிற்காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும். அப்போ ஒரு உயிரை பலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்து தான். இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மா தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்திருந்தாருனாக்கா அந்த குடும்பம் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் அந்த குடும்பத்தில் எதுவும் ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட சூழ்நிலையே மாறி போயிடும். அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம், மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள், அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும், எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும். ஒரு சிலருக்கு பாருங்க, ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க, எடுத்த உடனே அவனுக்கு கிளிக் ஆகிடும், அவன் ஜெயிச்சிருவான். சில பேர் அதை நினைச்சாலே அவனுக்கு வேலை நடக்காது. எப்பெல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறானோ, செய்யணும்னு நினைக்கிறானோ, அப்போ எல்லாம் தடைகள் வந்துட்டு இருக்கும். அப்புறம் போய் கோயிலுக்கெல்லாம் போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் அவனுக்கு கை கூடும். இப்போ இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள். அப்போ எல்லாத்துக்கும் கர்ம தான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி பகவானை தான் கை காமிக்கிறாங்க. அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்ப ராசியில் இருக்கிறார். அவர் எங்கே இருந்தாலும் சரிதான், கும்பத்தில் இருந்தாலும் வக்ரமாறாரு, மீனத்தில் இருந்தாலும் வக்ரமாறாரு. திருக்கணிதமும் ஒன்று தான், அதே சமயத்தில் வாக்கியமும் ஒன்று தான். இப்போ இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு 20 நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. சனி வக்ரம். அப்போ இவ்வளோ தூரம் அந்த காரகத்துவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? சும்மாவது நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க ரொம்ப அலங்காரமாக, நல்லா ஜம்முன்னு, அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடோட நல்லா அழகாக பேசுகிறாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, வாரி கொடுத்துரும், கொட்டி கொடுக்கும், மழை பெய்யும், பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. அப்போ யதார்த்தமான உண்மை என்ன? உண்மையிலே இந்த சனி பகவான் வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும், ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும்? இப்போது சனி பகவான் வக்ரமே அடையலை. வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது. நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது, அப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோட சேர்ந்து போச்சு, இப்போ அமெரிக்கா வேற தலையிடுது, சீனாவும் உள்ள வரும் போல இருக்கு. அப்போ இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய அரசியல் சூழல்கள், அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் ரொம்ப சூடு பிடிக்குது. மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நோய் நொடிகள், கொரோனா அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது. அப்போ இந்த சனி பகவான் என்னதான் செய்ய போறார்? இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது? இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி பகவான் வக்ரம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை
கிட்டத்தட்ட ஒரு 140 நாட்கள் அப்படி வச்சுப்போம். 139 நாட்கள் சொல்கிறாங்க, அது 140 கூட நம்ம வச்சுப்போம். சரியா? அப்போது ஜூலை 13 நவம்பர் 28 வரை இந்த 5 மாதங்கள் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்களை, உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பாருங்க. அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, சனி பகவான் வக்ரம் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்ததுங்க சாமி. நீங்கள் சொல்கிறது, உங்கள் பதிவு எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். நிறைய மீனராசி அன்பர்கள் நம்மகிட்ட சொல்வது உண்டு. அன்றைக்கெல்லாம் அரசு அதிகாரி, ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த அதிகாரியாக இருக்கிறாங்க, பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னா கூட அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் 2 நாள் ரூம் வேணும் சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ தான் ஃபோன் போடுமே யதார்த்தமாக பேசும்போது சொன்னாங்க, சாமி நான் உங்கள் பதிவுகள் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் சாமி, எல்லாமே அப்படியே அக்யூரேட்டாக இருக்குது, நீங்கள் ஒரு சின்ன சேஞ்சஸை கூட அவ்வளோ அழகாக சொல்கிறீங்க சாமி, இதுதான் நடக்கும் சொல்கிறேன், எனக்கு அப்படியே நடந்தது அப்படின்னார். அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களே, சனி பகவான் வக்ரம் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது சாமி. கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறவர்களும் எங்களுக்கு இந்த 7.5 சனி நடக்குதுங்கிற ஃபீலே இல்லாமல் இருந்தது. நிறைய கஷ்டங்கள் வரும், சண்டை சச்சரவு வரும், ஆனாலுமே கூட எங்கள் கை தான் ஓங்கி இருக்கும், நாங்கள் தான் சத்தம் போடுவோம், நாங்கள் தான் வின் பண்ணுவோம். ஆனால் ஜென்ம சனி எப்போ வந்ததோ பாருங்க, இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து நாங்கள் அப்படியே கண்ட்ரோலில் வந்துட்டோம் சாமி. நான்லாம் இப்போ அடங்கி இருக்கிறேன். நான் என்கிட்டே தெரியுது, நிறைய சேஞ்சஸ் எனக்கே தெரியுதுங்க சாமி. நான் நிறைய விஷயங்கள்லாம் மாறிட்டேன், விட்டு கொடுத்துட்டேன், வேற வழி இல்லை. அந்த மாதிரி சொல்லக்கூடிய மீன ராசி அன்பர்களே, நிறைய விஷயம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். திருப்திப்பட்டுக்கணும், மகிழ்ச்சி அடைஞ்சிக்கணும், விட்டு கொடுக்கணும். இந்த 3ம் இருந்தால் தான் உங்களுக்கு எதிர்காலம் அப்படிங்கிறத இந்த ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கும். வாழ்க்கையே ஆனாலும் நிறைய போட்டி பொறாமைகள் ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த ஜென்ம சனி மீன ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியிருக்கும். ஒரு பெரிய பிசினஸ் செய்யக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட தொழிலில் ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் நிச்சயமா இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு கை கொடுக்கும். கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களே, நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், எந்த கண்ட்ரியில இருந்தாலும் சரிதான், வேர்ல்டு வைடு, அது உள்நாடாக இருக்கலாம், பாரத இந்தியாவாக இருக்கலாம், நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, இப்ப மீனராசிக்கு கஷ்டத்துக்கு காரணம் என்ன? ஜென்ம சனி. எந்த சனி பகவான் 7.5 சனியில மத்தியம சனி, சென்ட்ரல் பாயிண்ட்ல வரக்கூடிய சனி, ஜென்ம சனி உங்களை கஷ்டப்படுத்துதோ, அந்த ஜென்ம சனி ஒரு 5 மாசத்துக்கு வேலை செய்யாது அப்படிங்கிற ஒரு நன்மையான செய்தி, மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு அடுத்து வரக்கூடிய 5 மாதங்கள் ஜென்ம சனி உங்களுக்கு வேலை செய்யாது, சிறப்பான முறையில், யோகமான முறையில் அமைய போகுது. இந்த ஜூலை மாசத்திலிருந்து நவம்பர் மாசம் வரையிலுமே கூட உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் உங்க வாழ்க்கையில் இந்த 7.5 சனியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான சான்ஸ். இந்த டைம் பீரியட் திரும்பவும் கிடைப்பது கடினம். அப்ப இதை நீங்கள் பயன்படுத்தி நல்ல நிலையில செட்டில் ஆகிறது உங்களுக்கு மிக மிக அவசியம். இதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துடணும். இப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தொழில் செய்கிறீங்க, ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க,
ஒரு ஓடி ப்ராப்ளமாக இருக்குது, ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, லோன் கிடைக்கல, அதெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைச்சிடும். அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் இந்த சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து சாமி பாருங்கள், நீங்கள் அதை வந்து உங்களுக்கு நல்ல நேரம்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு இது இப்போது இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது, சரி நான் இது கொஞ்சம் டக்குன்னு கிளியர் பண்ணலாம், 5 மாதத்துக்குள்ளே நீங்கள் சரி பண்ணிக்கோங்கிறீங்க. அப்போ தான் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தேவையானது இந்த 5 மாதத்தில் தான் உங்களுக்கு சாமி கொடுப்பாருன்னு சொல்கிறீங்க. அப்போ இமீடியட்டாக நான் இதை கிளியர் பண்ணிக்கணும் சாமி அப்படின்னு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் குடும்ப பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி ப்ராப்ளமாக இருக்கலாம், பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம், பிள்ளைங்க சொல்ற பேச்சு கேட்காம இருக்கலாம், பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம், திருமணம் நடக்காம இருக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கலாம், அல்லது உங்களுக்கு கூட ஆண் பெண்ணாக நீங்க யாராக இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள், குறிப்பா வேலை செய்யற இடத்துல வேலையில வரக்கூடிய பிரச்சனைகள், எப்பயும் உங்களுக்கு ஒரு எதிரி உருவாகி கொண்டே இருப்பான், நிரந்தர எதிரிகளுடைய தொந்தரவுகள், குறிப்பா பிசினஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம், அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸு, அது மாதிரிலாம் வம்பு வழக்குகள், சிறை தண்டனைகள், இன்னும் சொல்லப்போனால் மீனராசிக்கு செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, பதவிகள் டக்குன்னு பறிபோவது, என்கொயரி விசாரணைகள் நடப்பது, டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், அதே போல போட்டி பொறாமைகள், பதவி போட்டிகளால் வந்த என்கொயரிகள், விசாரணைகள், சிறை தண்டனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மெயினா இருள் சூழ்ந்த மாதிரி இது எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குதுன்னே தெரியாது. மீனராசிக்கு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும். அது என்ன காரணங்க? செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள். எவ்வளோ பெரிய பெரிய குடும்பம்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம், பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் கூட நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். அப்போ சத்தீஸ்கர்ல அரசியல்ல ஒரு குறிப்பிட்ட கட்சியில உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கே கூட அந்த மாதிரியான கோளாறுகள். அப்போ மறைமுகமான எதிரிகளுடைய அரசியல் எதிரிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய போட்டி பொறாமைகள், உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஃபேவரபிளா இல்லாமல் இருக்கிறது, மெயினா செய்வினை கோளாறுகள், திருஷ்டிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், மனசு ஒரு குழப்பமாவே இருக்கிறது, மனக்குழப்பங்கள், பெரிய மனக்குழப்பம், டிப்ரெஷன்ஸ், மனசுல ஒரு பயம். அப்ப இது எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுது. இதையெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம் என்றால், உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. மீனராசி என்பதிலே உடல்நல குறைவுகளாக இருக்கலாம், ஆரோக்கிய குறைவுகள், ஆபரேஷன்ஸ், சிறு சிறு விபத்துக்கள் நடந்திருக்கலாம், கீழே விழுந்திருக்கலாம், எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு ஆபரேஷன்ஸ் நடந்திருக்கலாம், அல்லது ஒரு பெரிய நோய் அதை கண்டறிஞ்சிருக்கலாம். அவ உடல்நிலை, ஆரோக்கியம், ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பயம், நம்ம இன்னும் எத்தனை நாள் இருப்போமா அப்படிங்கிற சந்தேகம். அப்போ அந்த உடல்நிலை, ஆரோக்கியம் இதெல்லாம் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படும், ஆயுள் பாவம் அதிகரிக்கும், மரண பயம் நீங்கும். அப்போ மீனராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் சிறப்பான முறையில், யோகமான முறையில் உங்களுக்கு அமைகிறது.